சாமி என்னங்க ஸ்வீட் எங்க இருக்கு? ஸ்வீட் எங்க வாங்கியாந்து வச்ச மாதிரி கேக்குறீங்க? கையா வீட்டு ஈசிக்கிட்டு வர்றது எதுவுமே அப்புறம் இங்க வந்து ஸ்வீட் இருக்கா திங்கிறக்கதா இருக்கான்னு கேட்க வேண்டியது. தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் பண்ணாத. ஏற்கனவே நான் ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் ஆகி தான் வந்துடுறேன். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு ரொம்ப அப்படியே இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வாழ்க்கையே. ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா எனக்கு? அப்படியே ஒரு மாதிரி இருக்குமா எனக்கு? என்னங்க பிரச்சனை? என்னடா வாழ்க்கை இது? வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நமக்கு மட்டும்? ரொம்ப நான் சண்டை போறேன்னு கோச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆறீங்களா? இல்ல, கணவன் மனைவிக்குள்ள அப்படிதாங்க இருக்கும். சண்டை போறதுல அது சொல்லலமா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இதா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்களா? எதை பத்தி யோசிக்காதீங்க. அழுகாதீங்க. இங்க பாருங்க, அழுகாதீங்க. ஃபீல் பண்ணிட்டே இருந்தா இன்னும் அதிகமா தாங்க ஸ்ட்ரெஸ் ஆகும். போய் போன் எடுத்து வேற ஏதாவது உங்களுக்கு டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது பாருங்க. முடியாது. ஏங்க சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போய் சார்ஜ் போட்டுருக்கேன். அவன் என்ன பண்றது எனக்கு தெரியல. டேய் நாயே, போடா காய்கறி நறுக்கு விடுறா போடா. நீ சார்ஜ் போடுற கேப்ல வந்து நீ வந்து உனக்கு சார்ஜ் எனக்கு வந்து ஆறுதல் தேவை. அதை வச்சு என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு. சார்ஜ் போட்டனால உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எதுவும் பண்ணாதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அது ஏறிடுச்சுன்னா உனக்கு வந்து இதா இருக்கும். சார்ஜ் போட்டுக்கிட்டே பக்கத்துல நின்னுக்கிட்டே பாரு. கேபிள் சின்ன உன் கேபிள் குடுக்குறியா? ஏன் கேபிளா? உன் சார்ஜர் கொஞ்சம் படுத்துக்கிட்டு பார்க்கலாம். அதனால கேட்டேன்.